வெல்கம் டு கேம் சேஞ்சர் டெலிவரி பாய்ஸ். இன்னையிலேருந்து கேம் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இதுதான் ஃபஸ்ட் டே கேமு. அப்படி இன்றைக்கி என்னென்னா, ஒரு வாரத்துக்கு அப்படியே ஓட்டிக்கிட்டே நம்ம ரூமையும் தேடுற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு நான் 3 மணி வரையும் புக் பண்ணியிருந்தேன். அதுக்கடுத்து கரெக்டாக 9 மணிக்கு ஆன் பண்ணிட்டேன். அது பேக்கு இதெல்லாம் கட்டிட்டு அப்படியே ஆர்டருக்காண்டி வெயிட் பண்ணியிருந்தேன். ஆர்டரு ஒரு 3 நிமிஷத்துலேயே அதுக்கடுத்து ஆர்டரே போட்டிருந்தேன். ஆர்டரே போயிட்டு அதை பிக் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டேன். அந்த ஆர்டரும் கிட்டத்தில் தான் கொடுத்துருந்தாங்க. போயிட்டு அந்த ஆர்டரையும் எடுத்தாச்சு. அதுக்கடுத்து அந்த ஆர்டர் எடுத்துகிட்டு போகும்போது க்ளவுஸ் வந்து ஓட்டுறதுக்கு கம்ஃபர்டபுளாகவே இல்லாத மாதிரி இருந்துச்சு. ஐ மீன் ஃபோன் அக்சஸரி பண்ண முடியல. அதனால் ஒரு க்ளவுஸ் போட்டு ஒரு க்ளவுஸ் கழட்டி வச்சுட்டேன். அதுக்கடுத்து 2வது ஆர்டரும் போட்டிருந்தாங்க. அதுக்கடுத்து ஆர்டர் பேக் டு பேக் போட்டிருந்தாங்க. எனக்கு ஆஃபர் மாதிரி போட்டிருந்தாங்க. ஒரு ஆர்டருக்கு நான் ரூ. 54 ஐ மீன் 12 மணி வரையும். அதுக்கடுத்து 60 சில்லற. அதுக்கடுத்து பீக் ஹவர்ஸ் அப்படின்னு ஒரு ஆர்டருக்கு இன்சென்டிவ் இல்லாமல் இன்றைக்கி ஆர்டர் கணக்கில் போட்டிருந்தான். சரி ஓகேன்ட்டு 12 மணிக்கு மேலே ரூ. 64 போட்டிருந்தானா, அதனால் கிலோமீட்டர் பாருங்களேன், வேஸ்ட்டு, சுத்த வேஸ்ட்டு. எனக்கு என்னடா இப்போ ஸ்டார்டிங்கில் ஒரு 12 மணி வரைக்கும் நல்லா ஆர்டர் போட்டிருந்தேன். அந்த பீக் ஹவர்ஸில் அந்தளவுக்கு சரியே இல்லை. அப்புறமேலுக்கு மதியத்துக்கு சாப்பாடு ஒன்று வாங்கியிருந்தேன். அது சிக்கன் சேர்வேன்ட்டாங்க. ஊற்றி சாப்பிட்டா செம காரம். அப்புறமேலுக்கு சாம்பார் ரசமும் வாங்கி சாப்பிட்டேன். அது வந்து சாப்பாடு ஓகே தான். ஏன்னா ரூ. 40 தான் கொடுத்துருந்தேன். அந்த சாப்பாடு ரூ. 40 தான் வாங்கியிருந்தாரு. அதுக்கடுத்து பெட்ரோல் ஒரு ரூ. 300 போட்டிருந்தேன். நான் சொன்ன மாதிரி ரூ. 102.91 இங்கே. அப்புறம் இடையில வந்து பேமெண்ட் நல்லா கொடுத்துருந்தான். கிலோமீட்டர் கம்மியாகவும் தான் கொடுத்துருந்தான். ஆனால் மேக்ஸிமம் வந்து கிலோமீட்டர் அதிகமாக கொடுத்துட்டு பேமெண்ட் கம்மியாக தான் கொடுத்துருந்தான். 2, 3 ஆர்டர்ஸ்லாம் அதிக கிலோமீட்ரு. அதெல்லாம் கணக்கு பண்ணேன். சரி டிக்கெட் ரைஸ் பண்ணோம்னாலும் எதுனாலும் சொல்லுவேன். ஏன்னா எனக்கு இன்சென்டிவ் இல்லை, அதனால தான் இந்த மாதிரி ஆஃபர் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லுவான். சரி ஓகேன்ட்டு அதுக்கடுத்து ஆர்டர் எடுக்க போயிட்டே இருந்தேன். ஐடி பார்க்கில் தான் போயிருந்தேன் லாஸ்ட்டு ஒரு ஆர்டர். அதை போய் எடுத்து கொடுத்துட்டு ஒரே ஒருத்தர் கஸ்டமர் வந்து ரூ. 30 டிப்ஸு போட்டிருந்தார். அந்த கிலோமீட்டருக்கு பார்த்தா 16.7 கிலோமீட்ரு. வெறும் ரூ. 52 தான் ஏர்னிங்ஸு ப்ளஸ் ரூ. 30 டிப்ஸு. சரின்ட்டு அதையும் இது கணக்கு பண்ணி வந்துட்டேன். அதுக்கடுத்து பார்த்தா டிராஃபிக் ஜாம் தான். எல்லா சைடும் டிராஃபிக்காக இருந்துச்சு. இடையில வேறு பசிக்கிற மாதிரி இருந்துச்சு. கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட்டு அப்படியே லாஸ்ட் ஆர்டர் கொடுத்துட்டு ரூமுக்கு வர்றதுக்கு மணி 10:30 ஆயிடுச்சு. அப்படியே ரூமுக்கு வந்துட்டு இன்றைக்கோட ஏர்னிங்ஸ் எவ்வளோன்னு பார்த்தோம்னா ரூ. 1550.96. இதில் டிப்ஸு ஒரு ரூ. 30 வந்துச்சு ஆன்லைனில். அதுக்கடுத்து எக்ஸ்பென்ஸ்னு பார்த்தோம்னா ரூ. 300 பெட்ரோலு, சாப்பாடு, ஸ்நாக்ஸும் ரூ. 80 ஆச்சு. எக்ஸ்பென்ஸ் போக கழிச்சது நம்ம கை கிடச்சது ரூ. 1200. எனக்கு தெரிஞ்சு இந்த ஊருக்கு இந்த அமௌண்ட்டு பத்தவே பத்தாது. ஏன்னா ரூமும் இருக்குது, ஃபுட்டு இருக்குது. ஏன்னா இந்த 2 டைம் வந்து நான் வீட்டிலேயே சாப்பிட்றேன். அதனால் நம்ம வெளியே இருந்து வர்றவங்களுக்கு இது கம்ஃபர்டபுளாக இல்லை. அதுவும் இதில் 13 மணி நேரம் ஒர்க் பண்ணியிருக்கேன். இனிமேல் ஸ்டார் ரேட்டிங் கொடுக்க போகிறேன். 5க்கு இது 2 பாயிண்ட்டு தான். 1.5 பாயிண்ட் கூட கொடுக்கலான்னு தான் மனசு இருந்துச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, நாள் பார்க்கலாம். ஓகே பார்க்கலாம். டைம் இஸ் கோல்டு. டயத்தை பயனுள்ளதாக யூஸ் பண்ணும். யுவர் ரிஸ்க் யுவர் கிஃப்ட்.